ஹரி டெக் பஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பவும் போல 3 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதனால நீங்க மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, இன்னைக்கு எப்பவும் போல நம்ம பார்க்குற அந்த 3 சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் தாங்க. அப்புறம் நீங்க நம்ம ஹரி டெக் பஸ்க்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எப்பவும் போல நான் சொன்ன மாதிரி கொரோனா வைரஸ்னால நம்ம வீட்லயே இருக்கோம். அப்போ அதனால நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது டே 3. ஓகே, சரி, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு மேஜிக் அளிக்கிற ஒரு விஷயம் மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கண்ணுலயே சில மேஜிக் எல்லாம் இருக்கு. கண்ணுல என்ன மேஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா, கண்ணுலயே ஒரு மேஜிக் இருக்கு. அதுக்கு தான் இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதை தெளிவா சொல்லும். ஓகே, இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மல் கார்ட்போர்டை சர்க்கிளா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல ஒரு சைடு ரெட் கலரை ஃபுல்லா அடிச்சிருங்க. கிரையான் வச்சு நீங்க அடிச்சுக்கலாம், இல்லை பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். இன்னொரு சைடுல ப்ளூ கலர் லைட் ப்ளூ இல்லைன்னா திக் ப்ளூ. நான் லைட் ப்ளூ அடிச்சிருக்கேன். லைட் ப்ளூ அடிச்சுக்கோங்க. கிரையானோ இல்லைன்னா ஆயில் பேஸ்டல் இல்லைன்னா ஏதோ ஒரு பெயிண்டை யூஸ் பண்ணிங்க. ஓகே, அதுக்கப்புறம் சைடில் 2 ஓட்டை போடுங்க. போட்டு த்ரெட்டை அட்டாச் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டும் த்ரெட் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே 2 கலர் தான் இருக்கு பாருங்க. இங்க ஒரு கலர் இருக்கு ப்ளூ, இங்க வந்து இன்னொரு கலர் இருக்கு ரெட். ஓகே, இங்க 3ஆவதா ஒரு கலர் இருக்கா பாத்துக்கோங்க. 3ஆவது எதுவுமே பண்ணல, 3ஆவதா எந்த கலரும் இல்லை. ஆனா இப்போ நான் செய்யற மேஜிக்னால உங்களுக்கு 3ஆவதா ஒரு கலர் வரப்போகுது. நான் நம்பலைன்னா பாருங்க. இப்போ நான் வந்து இதை சுத்த ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நான் இதை நல்லா சுற்றணும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இதை வந்து சுற்றி வச்சுட்டேன். பார்த்துக்கோங்க, இங்கே வந்து எக்கு அப்படியே த்ரெட்டு டேர்ன் ஆயிருக்கும். ஓகே, இப்போ சுற்றினதுக்கப்புறம் இதை மெதுவாக அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கலர் தெரியுதுன்னு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு வைலட் கலர் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வைலட் கலர் தெரிஞ்சதுன்னா வந்து உங்க கண் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. ஓகே, இப்ப ஏன் வைலட் கலர் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. நீங்க நார்மலா நீங்க வந்து கலர் பிரமிடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கலர் டேபிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னா ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணா உங்களுக்கு வந்து வைலட் கிடைக்கும். வைலட் இல்லைன்னா பர்பிள், லைட்டா தான் தெரியும். ஓகே, இது வந்து ரெட்டும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணா வந்து பர்பிள் தெரியும். ஏன் இங்க 2 கலர் தான் இருக்கு, நான் இதை மிக்ஸ் பண்ணி தனித்தனியா தானே வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி என் கண்ணுக்கு வந்து பர்பிள் கலர் தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, நம்ம பார்க்க இதுல வந்து கண்ணு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம பார்க்க எல்லா இமேஜுமே வந்து நம்ம கண்ணுல 1/6 வந்து கண்ணுல அப்படியே நிலைச்சு இருக்கும். உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒண்ணு பாக்குறோம்னா அந்த பாக்குற இமேஜ் வந்து 1/6 ஒரு செகண்ட்ல 1/6 வரைக்கும் நம்ம கண்ணுல வந்து அந்த இமேஜ் நிக்கும். அந்த 1/6 விட இது ஸ்பீடா சுத்துறதுனால முதல்ல ரெட் இமேஜ் இதை சுத்திட்டு இருக்கும் போது முதல்ல ரெட் கலர் இமேஜ் போய் படும். நம்ம ரெட்டினான்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து தான் வந்து நம்ம மூளைக்கு இமேஜ் போகும். அங்க முதல்ல இந்த ரெட் கலர் இமேஜ் வந்து 1/6 வந்து முதல்ல போய் அங்க நிக்கும். அதுக்குள்ள இங்க 1/6 இது ஸ்பீடா சுத்துறதுனால வரும். அதாவது 1/6 விட ஸ்பீடா சுத்துது. 1/6 விட ரொம்ப ஸ்பீடா சுத்துறதுனால முதல்ல ரெட்டு நம்ம கண்ணோட ரெட்டினால இருக்கும். அந்த இமேஜ் போறக்குள்ள டக்குன்னு ப்ளூ வந்துடும். அப்போ ரெட்டும் ப்ளூவும் ரெண்டும் மிக்ஸ் ஆன இமேஜ் தெரியும். அதனால நம்ம பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்னேன், ரெட்டும் ப்ளூவும் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பர்பிள், லைட் பர்பிள் இல்லைன்னா வயலட் கலர் தெரியும். ஸோ இதனாலதான் நம்ம கண்ணு பின்ன நமக்கு பார்க்கும்போது திடீர்னு பர்பிள் கலர் தெரியுது, இல்லைன்னா ஒயிட் கலர் தெரியுது. ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ 2வது சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பேப்பர் ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து பேப்பரை வச்சு ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்ல. அதுக்கு ஒரு பேப்பரை வந்து இந்த அளவுக்கு நீளமா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி, இது ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர், பெரிய ஸ்ட்ரிப்பா இருக்கட்டும். இது நல்லா இப்பதான் நீங்க கவனமா பார்க்கணும். இது ஒரு மேஜிக் ட்ரிக் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். வந்து
ஃபர்ஸ்ட் இந்த இந்த சைடு இருக்குல்ல, என்னோட ரைட் சைடுல இப்போ நான் ஒரு ஹாஃப் டர்ன் பண்றேன். அதாவது ஃபுல்லா பண்ணல, ஹாஃப் டர்ன். இவ்வளோ பண்ணி ஹாஃப் டர்ன் பண்ணிட்டு இந்த எட்ஜும் இங்க இருக்கிற எட்ஜையும் நான் சேர்த்து ஒட்ட வைக்கிறேன். பாருங்க, நல்லா பாருங்க. இப்படி ஒரு ஹாஃப் டர்ன் பண்ணிட்டு இதை வந்து ஹாஃப் டர்ன் தான், ஃபுல் டர்ன் பண்ணக்கூடாது. ஹாஃப் டர்ன் பண்ணி இப்படி ஒட்ட வைக்கணும். இப்படி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதை ஒட்ட வச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் கம் போட்டு ஒட்டிட்டேன். உங்களுக்கு ஒட்ட வச்சக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். அதுக்கு சேலஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நல்லா டைட்டா கம் ஒட்டி இருக்கணும். இது விடக்கூடாது, ரொம்ப நல்லா ஒட்டி இருக்கணும். ஓகே, இப்ப சேலஞ்ச் என்னன்னா, ஒரே சைடு தான் நீங்க லைன் வரையணும். நீங்க ஒரு சைடு தான் வரையணும், ரெண்டாவது சைடு வரையக்கூடாது. ஒரே சைடு தான் வரையணும், ரெண்டாவது சைடு வந்து நீங்க லைன் வரையாத மாதிரி உங்க கையை பார்த்துக்கணும். உங்களால முடியுமா? ஓகே, இப்போ நான் வந்து இதை செஞ்சு காட்டுறேன். என்னன்னா, என்ன உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது. என்னன்னா, இந்த பேப்பர்ல ஒரு சைடு இருக்கு, அந்த ஒரு சைடுல மட்டும்தான் லைன் வரையணும், இன்னொரு சைடுல வரையக்கூடாது. சரி, நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு தெளிவா பண்ணி காமிக்கிறேன், அப்ப புரியும். இப்போ நான் ஒரு பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து லைன் போட ஆரம்பிக்கிறேன். அதாவது மெதுவா போட்டாலும் சரி, லைட்டா லைன் வந்து கோணையா போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் அப்படியே போட்டுட்டு இருக்கேன் லைனு. அப்படியே மெதுவா வச்சு லைன் போடுங்க. அப்படியே லைட்டா திருப்பி பேப்பரை திருப்பவே நான் ஒரே சைடு தான் பேப்பர் வச்சிருக்கேன். ஸ்க்ரீன்ல பாருங்க, நான் பேப்பரை இப்படி திருப்பல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேப்பரை திருப்பல, இப்படியே வச்சு ஒரு சைட்ல தான் லைன் போட்டுட்டு இருக்கேன். நல்லா பாருங்க, ஒரு சைடு, ஒரே ஒரு சைடுல நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படியே லைனு. நல்லா உங்களுக்கு பார்க்குற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் கேமராவை. ஒரே சைடில் தான் நான் போட்டுட்டு இருக்க லைனு. இதே மாதிரி ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கே வரைக்கும் வரணும். ஓகேவா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க. நான் எங்கேயோ பேப்பர் திருப்பி வரையில, இப்போ அப்படியே வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ வரைஞ்சிட்டேன், இன்னும் முடிக்க போகிறேன். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக போய் இது நிற்கும். வரைஞ்சிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும். இது பின்னாடி என்ன ட்ரிக் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து பார்த்தாலே புரியும். பாருங்க, இப்ப நான் வந்துருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. இப்ப நான் முடிச்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு சைடு தான் வரைஞ்சேன். ஓகே, இப்போ ஒரு சைடு தான் லைன் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் லைன் இருக்கணும். பாருங்க, இப்போ இந்த ஒரு சைடுனா பாருங்க, இங்க லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இங்க உள்ளேயும் லைன் இருக்கு, வெளியவும் லைன் இருக்கு. இது என்னடா இப்படி இருக்கு, நான் ஒரு சைடு தானே வரைஞ்சேன், இது என்ன இப்படி இருக்கு பாருங்க. ஒரு சைடு தான் நான் லைன் வரைஞ்சேன். உள்ள இப்படி திருப்பி இப்படி வச்சாலும் இருக்கு, திருப்பி வச்சாலும் லைன் இருக்கு. இது என்ன இப்படி புதுசா இருக்கு, எப்படி இப்படி பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பின்னாடி சயின்ஸ் எல்லாம் இல்ல. இது பின்னாடி என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி. இது வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த பழங்காலத்துல வந்து அப்பா அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் நாட்டுல இது மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காசு சம்பாதிப்பாங்க. ஸோ அதுல இருந்து நான் எடுத்த இந்த ட்ரிக்கை உங்களுக்கு காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை எடுத்தேன். இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் ஹாஃப் டர்ன் தான் பண்ணணும், ஃபுல் டர்ன் பண்ணால் இந்த ட்ரிக் வராது. சரி, இப்போ நம்ம ஒரு ட்ரிக்கை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கடைசியாக ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டாவது ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம தேர்ட் ட்ரிக்கு போகலாம், அதாவது தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் வேணும், அப்புறம் ஒரு நீடில் வேணும், அப்புறம் ஒரு மேக்னெட், அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இருந்து சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூ பேப்பர். இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய போற அப்படின்னு தான் கேட்பீங்க. இந்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹவு டு மேக் அ காம்பஸ். என்னது காம்பஸா? காம்பஸ் எல்லாம் எப்படிப்பா செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை வச்சு நிறைய இந்த காம்பஸ் செஞ்சதுக்கப்புறம் இதை வச்சு நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் செய்ய போற விஷயத்திலேயே 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். ஒன்னு காம்பஸ், இன்னொன்னு வந்து வாட்டரோட மாலிக்யூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ 3 ஆச்சு, கரெக்டா 3 எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆச்சு. இப்போ ஒரு ட்ரிக்கும் பண்ணிட்டேன். இப்போ இதுலயே ஒன்னுலயே ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து காம்பஸ் செய்யலாம். காம்பஸ் செய்யறதுக்கு என்ன வேணும்னா, ஒரு நீடில் எடுத்துக்கோங்க, ஒரு மேக்னெட், இந்த மாதிரி மேக்னெட் எடுத்து ஒரே சைட்ல, அதாவது இப்படி வச்சு இப்படி
இப்படியே ஒரே சைடில் இப்படியே தேய்க்கணும். அப்படியே மேக்னெட்டை வந்து அந்த நீடில் நல்லா தேய்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் நீடில் வந்து கரெக்டான அந்த டைரக்ஷனை காட்டும். அதனால் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒரு 42லேருந்து 50 டைம் இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ தேய்ச்சக்கப்புறம் நான் இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 50 டைம் தேய்ச்சக்கப்புறம் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 50லேருந்து நான் 60 டைமே இப்போ தேய்ச்சிட்டேன். அதுவும் முக்கியமான விஷயம், ஒரே டைரக்ஷனில் இப்படி திரும்ப தேய்க்கக்கூடாது. நீங்கள் இப்படி தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்படியே தேய்க்கணும். ஓகே, நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே இந்த இந்த ஊசி இப்படி வச்சுக்கோங்க. இந்த நீடில் இப்படி இப்படி வச்சுட்டு நீங்கள் மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து இதை தண்ணியில் வைக்கணும். பார்த்து ஊசி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடக்கூடாது. மெதுவாக வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஊசியை மெதுவாக, பேப்பரும் இதுவும் மெதுவாக வைக்கணும். பாருங்கள், இப்போ நான் வைக்கிறேன். முதல்ல ஊசி இப்படி வச்சுட்டு மெதுவாக வைக்கணும். அவசரமே பட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊசியை கரெக்டாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நான் ஊசியை வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஊசியோட ஒரு இந்த ஓகே, ஊசி வந்து இந்த சைடு அந்த நூல் நளைக்கிறது இருக்குல்ல, அந்த ஹோல் இருக்கு. அந்த ஹோல் வந்து இப்போ இந்த சைடு தான் காமிக்குது. இப்போ நான் பவுலை திருப்புறேன். ஒரு காம்பஸ்னா எப்படி திருப்பினாலும் ஒரே டைரக்ஷன்ல தான் காமிக்கும். இப்போ இது காம்பஸ் ஆயிருக்கா இல்லையான்னு நாம தான் டெஸ்ட் பண்ணோம். இப்போ நான் இதை திருப்புறேன். நல்லா பார்த்துக்கோங்க. நான் எப்படி திருப்பினாலும் அதே டைரக்ஷன்ல தான் திரும்புது. பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலி ஒரு காம்பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷன்ல தான் காமிக்குது. பார்த்தீங்களா? அந்த சைடே தான் காமிச்சிட்டு இருக்கு. இந்த நுழைக்கிறது பாருங்க, அது அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்க. நேரா உங்களுக்கு நேரா தான் காமிக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா, இது வந்து இந்த ஊசி வந்து ஒரு காம்பஸா மாறிடுச்சு. அதாவது இதுல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுல அட்ராக்ட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுலயும் கிரியேட் ஆயிருச்சு. மேக்னெட்டிக் எஃபெக்ட் இதுல கிரியேட் ஆயிருக்கு. அதனால வந்து ஒரு ஒரிஜினல் காம்பஸ் மாதிரி இதுவும் வந்து நார்த் சவுத்து காமிக்குது. அந்த சைடு இருக்கிறது வந்து சவுத்து, இந்த சைடு இருக்கிறது எனக்கு நேரா இருக்கிறது வந்து நார்த்து. ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ அந்த இன்னொரு விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்டு ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த 3 விஷயமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ரிவ்யூவை கண்டிப்பா தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஹரி. இந்த வீடியோல இருந்து இப்போதைக்கு நான் சைன் அவுட் பண்றேன். இனி நாளைக்கு வர வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ காய்ஸ்.